நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உருளைக்கிழங்கு மற்றும் சீனி இறக்குமதியில் பெரும் மோசடி, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் குற்றச்சாட்டு. வாகனம் ஒன்றின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திய போலீசார். ரந்தனி களவில் பேருந்து விபத்து, 12 பேர் காயம். யாழில் 3 இந்தியர்கள் அதிரடியாக கைது. சந்தேகத்துக்கிடமான முறையில் துப்பாக்கிகள் மற்றும் ஆயுதங்கள் மீட்பு. வவுனியா நோக்கி பயணித்த பஸ் விபத்து. பொதுமக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவிப்பு. ரக்பி வீரர் தாஜுதீன் படுகொலை குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல். ஆற்றில் மிதந்த நிலையில் பெண்ணின் சடலம் மீட்பு. தொடர்பட விரிவான செய்திகள். அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட உருளைக்கிழங்கு மற்றும் சீனி இறக்குமதியில் பெரும் மோசடி நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். பொலனறுவை மின்னேரியாவில் நடைபெற்ற எதிர்க்கட்சித் தலைவரின் நடமாடும் சேவையில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது சஜித் பிரேமதாச மேற்குறித்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், இந்த அரசாங்கம் விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து கவனம் செலுத்தவில்லை. அதேபோன்று உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயத்துக்கு விதிக்கப்பட்டுள்ள இறக்குமதி வரி காரணமாக விவசாயிகளுக்கு எதுவித பிரதிபலனும் கிடைப்பதில்லை. அவற்றுக்கு வரி விதிக்க முன்னரே உருளைக்கிழங்கும் பெரிய வெங்காயமும் பெரும் தொகையாக இறக்குமதி செய்யப்பட்டு களஞ்சியப்படுத்தப்பட்டு விட்டது. விவசாயிகளின் பிரச்சினை மற்றும் ஜானி மனித மோதல்களை தீர்ப்பதற்கான என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை அளிப்பதே எங்கள் கட்சியின் நிலைப்பாடாகும் என்று அவர் தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார். கம்பகாவில் உத்தரவை மீறி பயணித்த வாகனம் ஒன்றின் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். இன்று காலை நிட்டம்புவ உதம்மிட்ட பகுதியில் வேனொன்றின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. போலீசாரின் உத்தரவை மீறி செல்ல முற்பட்ட வேளையிலே குறித்த வேன் இலக்கு வைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது. இதனையடுத்து குறித்த வாகனத்தில் பயணித்த 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ரந்தனிக்கல அருகே ஏற்பட்ட பேருந்து விபத்தொன்றில் 12 பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் ரந்தனிக்கல் அருகே 36 மற்றும் 37வது மைல் போஸ்ட் இடையே இடம்பெற்றுள்ளது. அதன்போது ஆடை தொழிற்சாலை ஒன்றின் ஊழியர்களை ஏற்றிச் சென்ற தனியார் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. பேருந்தில் ஏற்பட்ட திடீர் இயந்திர கோளாறே விபத்துக்கான காரணமாகும். குறித்த பேருந்து பாதையின் வளைவொன்றில் போடப்பட்டிருந்த கல்வரிசையின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தின் காரணமாக பேருந்தில் பயணித்த 12 பேர் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக கந்தக்கட்டிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். யாழில் சுற்றுலா விசா மூலம் இலங்கை வந்த இந்தியர்கள் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். பருத்தித்துறை தும்பளை வீதியில் சட்டவிரோத ஜோதிட நிலையம் அமைத்து இயங்கி வந்த நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்தியா பெங்களூர் வாசிகள் 3 இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த விடயத்தை தம்பளை பிரதேச கிராம அலுவலர் பருத்தித்துறை நகரசபை தவிசாளரின் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளார். இதையடுத்து இது குறித்து நேற்று முன்தினம் பருத்தித்துறை நகரபிதா நேரில் சென்று அவதானித்து குறித்த இந்தியர்களை வெளியேறுமாறு அறிவுறுத்தியுள்ளார். இருப்பினும் நேற்று ஜோதிட நிலையம் இயங்கி வந்ததை அடுத்து நகரபிதா வின்சென்ட் டி டக்ளஸ் போல் பருத்தித்துறை காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியுள்ளார். இதையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறையினர் இந்திய பிரஜைகளின் கடவுச்சீட்டை பரிசோதனை செய்த போது குறித்த 3 சுற்றுலா விசாவில் நாட்டிற்குள் வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து சட்டவிரோத ஜோதிட நிலையம் அமைத்து இயக்கி வந்த 3 இந்திய பிரஜைகளையும் காவல்துறையினர் கைது செய்தமை குறிப்பிடத்தக்கது. கதிர்காமம் வேகரகல பகுதியில் பாவியொன்றில் இருந்து T56 ரக மெகசின்கள் 74, T56 LMG மெகசின்கள் 36, D81 உள்ளிட்ட அடையாளம் காணப்பட்டுள்ளது. தொடர்ந்து தோட்டாக்கள் காணப்படுவதாக சந்தேகிக்கும் 2 பெட்டிகள், ஆயுதங்கள் காணப்படுவதாக சந்தேகிக்கும் 2 பாய்கள் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன.
ஏற்றிக்கொண்டு வவுனியா நோக்கி பயணித்த பஸ் இன்று புதன்கிழமை அதிகாலை ஒட்டுசுட்டான் சந்தியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. ஒட்டுசுட்டான் சந்தி பகுதியின் நடுவே அமைக்கப்பட்டிருந்த இரும்பு கம்பத்துடன் மோதியே இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் பஸ்ஸில் பயணித்த ஆடை தொழிற்சாலை ஊழியர்கள் சிலர் விபத்தில் காயங்களுக்கும் விபத்தில் காயமடைந்தவர்கள் ஒட்டுசுட்டான் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் விபத்து தொடர்பில் ஒட்டுசுட்டான் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேல் மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை கொழும்பிலிருந்து காலியூடாக மாத்தறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் சில இடங்களில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் சிலாபத்தில் இருந்து மன்னார் ஊடாக காங்கேசுந்தரை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 55 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. காங்கேசந்துறையிலிருந்து திருகோணமலை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்தியூர் வரையிலான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் சிலாபத்தில் இருந்து மன்னாரூடாக காங்கேசுந்தரை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும். காங்கேசுந்தரையிலிருந்து திருகோணமலை வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. முன்னாள் பிரபல ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் படுகொலை தொடர்பில் அதிர்ச்சி செய்தியொன்று வெளியாகியுள்ளது. இதன்படி ரக்பி வீரர் வசீம் தாஜுதீனை படுகொலை செய்ய வந்த குழுவில் சமீபத்தில் மித்தனிய பகுதியில் தனது 2 குழந்தைகளுடன் படுகொலை செய்யப்பட்ட அருண விதானகமகே எனப்படும் கஜ்ஜாவும் இருந்துள்ளார். இந்த தகவலை பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் மினுர செனர தெரிவித்தார். நேற்று பிற்பகல் போலீஸ் ஊடக பிரிவில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்தார். மட்டக்களப்பில் ஆற்றில் மிதந்த நிலையில் பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாசிக்குடா வீதியில் உள்ள வாழைச்சேனை ஆற்றில் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்டவர் வாழைச்சேனை பகுதியைச் சேர்ந்த 48 வயதுடைய பெண் என தெரிய வந்துள்ளது. சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. உயிரிழப்புக்கான காரணத்தை கண்டறிய வாழைச்சேனை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.